ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கொள்ளு ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து குருமிளகு கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல், கொள்ளு வந்து ஒரு 50 கிராம் போல் எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு 7லேருந்து 8 டீஸ்பூன் வரும். குருமிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக வரமல்லி வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி தேவையான அளவு, தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க சுடு தண்ணியில். இப்போ வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நான் கொள்ளு எடுத்திருக்கேங்க. அந்த கொள்ளை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நல்லா பொரியும் பார்த்திங்களா, வெடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுனாவே வந்து அதிகமாக நம்ம தாகம் அடிக்கும். அதனால் நம்ம ஐஸ் வாட்ரு, அந்த ஜூஸ் அதெல்லாம் குடிப்போம். குடித்தோன்னா உடனே அடுத்தது என்ன செய்யணும்னா சளி தான் பிடிக்கும். சளி பிடிச்சதுன்னா இந்த மாதிரி கொள்ளு ரசம் வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 டைம் நீங்கள் குடிச்சிங்கனாவே போதுங்க. ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாம். இப்போ பாருங்கள், கொள்ளு இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து கொள்ளை வந்து முதல் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மற்ற பொருளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு பல் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நான் வைக்கிற அந்த கொள்ளு போட்டு வைக்கிறது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் குடிக்கலாங்க. நீங்கள் அதிகமாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொள்ளு அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெய்ஸாக அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இதோடையே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து நெய்ஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு இப்போ அரைச்சாச்சு. இது நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ புளியை வந்து கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தாராளமாக 4லேருந்து 5 பேர் இது சாப்பிட்லாம். ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை குடிக்கிற மாதிரி இருந்தாலும் டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சி எடுத்த புளித்தண்ணியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க, டைமும் எடுக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்குங்க. குடித்த உடனே அந்த சளி அத்தனையுமே நம்மளுக்கு வெளியில் வரும். இப்போ மஞ்சப்பொடி இப்போ எல்லாமே சேர்த்து இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ நல்லா கலந்துட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாம் கலந்ததை வந்து நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கணும். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாவையும் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரசத்தை அப்படியே எடுத்து உள்ளே ஊற்றிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ரசத்தை உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசத்தை நம்ம கூட்டி வச்சாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா ரசம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு கொள்ளு ரசம் மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சளி யாருக்கு பிடிச்சி, பெரியவங்களோட குழந்தைங்கள வரைக்கும் யாருக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.